பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய்மையின் லீலி மலராக நற்செய்தியை ஆர்வமுடன் போதித்தவரான, தீய சக்திகளை நடுநடுங்கச் செய்கிறவரான, பாவிகளாகிய நமக்கு புதிய வெளிச்சத்தை பெற்றுக் கொடுக்கிறவரான நம் பாதுகாவலர், கோடி அற்புதர், வழிதவறி செல்கிறவர்களுக்கு துணையான புனித அந்தோனியாரின் திருச்சுரூபத்திற்கு முன்பாக இதோ நம்மை, நம்முடைய இல்லத்தை, நம்முடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய ஆடு மாடு வளர்ப்பை, பயிர் தொழிலை, பணிகளை, வியாபாரத்தை ஒப்பு கொடுக்கிற ஒரு உன்னதமான நவநாள் ஜெபத்திற்குள் நாம் கடந்து செல்லவிருக்கிறோம். இந்த 2025ஆம் ஆண்டின் நிறைவு செவ்வாயாக அமைந்திருக்கிற இந்த நாளில் இதோ நன்றி நிறைந்த உள்ளத்தோடு புனிதரின் திருச்சுரூபத்தை உற்று நோக்கிய பிள்ளைகளாக இந்த நவநாள் ஜெபத்தில் நம்மையே நாம் ஒப்புக் கொடுப்போம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருமுன் விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள, இப்போது கேட்க போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை, நம்முடைய சிறப்பு ஜெபங்களுக்குரிய கருத்துக்களை, நம்மிடம் ஜெப உதவிகள் வேண்டி நின்ற பிள்ளைகளை இதோ சிறப்பாக இந்த வேளையில் புனிதரின் திருச்சுரூபத்திற்கு முன்பாக மௌனமாய் நினைவு கூர்ந்து மன்றாடுவோம். புதுமை வல்லலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி
பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்கப் பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே நம்மையே நாம் ஒப்புக்கொடுப்போம். யான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்க எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்க எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. பிரியமானவர்களே, நீதியின் கடவுளாக 2025 என்கிற இந்த ஆண்டு முழுவதும் நன்மைகளால் நம்மை நிறைத்திருப்பவராக புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரை வழியாக பல்வேறு நன்மைகளை நமக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவர் இதோ நம் ஆராதனைக்குரியவராக, நம் போற்றுதலுக்குரியவராக, நம்முடைய நன்றிக்குரியவராக நம் திருமுன் எழுந்து வந்திருக்கிறார். ஆராதனை டிவி என்கிற இணையத்தின் வழியாய் இல்லங்களில் எழுந்தருளி கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரை வழியாக ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்த ஆண்டவருக்கு திருப்பாடல் 9 முதல் இறை வாக்கியம் சொல்வதைப் போல, ஆண்டவரே, என் முழு இதயத்தாலும் உம்மை புகழ்வேன், வியத்தகுவும் செயல்களையெல்லாம் எடுத்துரைப்பேன், உம்மை முன்னிட்டு மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதரே, உமது பெயரை போற்றி பாடுவேன். ஆம் பிரியமான பிள்ளைகளே, இறைவனின் பெயரை போற்றி பாடக்கூடிய தருணம் இது. இந்த இறைவனின் பெயர் அன்பு என்பதாகவே விவிலியம் முழுக்க அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்புதான் இறைவனின் திருவடி, அன்புதான் இறைவனின் திருப்பெயர். இந்த அன்பிலே இணைந்து தன்னை முழுமையாய் கரைத்து அந்த அன்பையே
தன் வாழ்வில் வெளிப்படுத்திய நம் பாதுகாவலர், கோடி அற்புதர், புனித பதுவை அந்தோணியாரை ஆட்கொண்ட அந்த அருள் அனுபவம் இதனாலில் நம்மையும் நம்மோடு இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளையும் நம்முடைய ஜபங்களுக்குரிய ஒவ்வொருவரையும் இன்னும் கடவுளை அறியாத பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பல்வேறு உலகத்தின் சக்திகளால் பிளவுபட்டு நிற்கிற எல்லா பிள்ளைகளும் இந்த அன்பு என்கிற பெயர் கொண்ட இறைவனை போற்றி துதிக்கும்படியாக இந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு நாம் நம்முடைய நன்றியை, நம்முடைய ஆராதனையை, நம்முடைய புகழ்ச்சியை, நம்முடைய போற்றுதலை ஒப்புக் கொடுப்போம். அன்புதான் இறைவனின் திருவடிவே, அன்புதான் இறைவனின் திருப்பெயரே, அன்பினில் இணைவது இறைச்செயலே, இறைவனின் அருள் செயலே. அன்பு என்ற பெயர் கொண்டோனே, அன்பை தாராயோ ஒன்று சேராயோ, அன்பை தாராயோ எம்மை ஒன்று சேராயோ, ஒரே தந்தை ஒரே ஆண்டவர் என்று நாங்கள் ஒரு குடும்பம் என்றறிவோமே, எனவே ஒன்றி வாழ்வோமே. அன்பு என்ற பெயர் கொண்டோனே, ஏற்ற தாழ்வில் பிளவு கொண்டோம் அன்பை தாராயோ, அன்பை தாராயோ, அன்பை தாராயோ, ஏழை செல்வர் என பிரிந்தோம் ஒன்று சேராயோ, ஒன்று சேராயோ, ஒன்று சேராயோ, ஏற்ற தாழ்வில் பிளவு கொண்டோம் அன்பை தாராயோ, ஏழை செல்வர் என பிரிந்தோம் ஒன்று சேராயோ, அன்பை தாராயோ எம்மை ஒன்று சேராயோ, அன்பை தாராயோ எம்மை ஒன்று சேராயோ, அன்பு என்ற பெயர் கொண்டோனே. ஜாதி என்ற பிளவு கொண்டோம் அன்பை தாராயோ, அன்பை தாராயோ, அன்பை தாராயோ, சமதர்மம் இணைந்து வாழ ஒன்று சேராயோ, ஒன்று சேராயோ, ஒன்று சேராயோ, ஜாதி என்ற பிளவு கொண்டோம் அன்பை தாராயோ, சமதர்மம் இணைந்து வாழ ஒன்று சேராயோ, அன்பை தாராயோ எம்மை ஒன்று சேராயோ, அன்பை தாராயோ எம்மை ஒன்று சேராயோ, அன்பு என்ற பெயர் கொண்டோனே. மதங்கள் என்னும் பிரிவை கொண்டோம் அன்பை தாராயோ, அன்பை தாராயோ, அன்பை தாராயோ, மனம் ஒன்றி இணைந்து வாழ ஒன்று சேராயோ, ஒன்று சேராயோ,
ஒன்று சேராயோ. மதங்கள் என்னும் பிரிவை கொண்டோம் அன்பை தாராயோ. மனம் ஒன்றி இணைந்து வாழ ஒன்று சேராயோ. அன்பை தாராயோ, எம்மை ஒன்று சேராயோ. அன்பை தாராயோ, எம்மை ஒன்று சேராயோ. அன்பு என்ற பெயர் கொண்டோனே. பிரியமான பிள்ளைகளே, அன்பு என்ற பெயர் கொண்ட இந்த தெய்வத்தின் படைப்பாக இருக்கிற இந்த மானுடம் பொருளாதார ஏற்ற தாழ்வுகளால், இன வெறியால், சாதி வெறியால், சமயத்தின் வெறியால் பிளவுபட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழலில் இதோ அன்பாக அன்பை மட்டுமே சுமந்து நம்மிடையே பாலகனாய் பிறந்து ஆண்டவரின் பிறப்பு காலத்தில் இதோ அன்புமயமாக நற்கருணை வடிவில் வீற்றிருக்கிற ஆண்டவர் அன்பினால் நம்மை நிரப்பும்படியாக ஆராதனை டிவி என்கிற இந்த தலத்தின் வழியாய் நம் இல்லங்களுக்குள்ளே கடந்து வந்திருக்கிற ஆண்டவரை உற்று நோக்குகிற பிள்ளைகளா, புனித பதுவை அந்தோணியாரை ஆட்கொண்ட இயேசுவின் அன்பு நம்மையும் ஆட்கொள்ளும்படியாய் நம்மை ஒப்புக் கொடுப்போம். புனித பதுவை அந்தோணியாரினுடைய கரங்களிலே தவழ்ந்த இந்த அன்பு குழந்தை இயேசு இன்றைக்கு நம்முடைய இல்லத்திலும் நம்முடைய உள்ளங்களிலும் தவழும்படியாய் நம்மை ஒப்புக் கொடுக்கிற நேரம் இது. இந்த கடவுளின் அன்புக்கு எதிராக நம் உள்ளத்தில் இருக்கிற எல்லா அச்சத்தையும், பாவ உணர்வுகளையும், சாப கட்டுக்களையும் நம்மிடமிருந்து ஆண்டவர் எடுத்து போடும்படியா நம் ஜெபங்களுக்குரிய ஒவ்வொரு பிள்ளைகளை, இந்த சமூகத்தை எப்படி சின்னா பின்னாமாக்கலாம், சிதைத்து விடலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற அந்தகார சக்திகளின் அலகையின் தூதர்களாய் செயல்படுகிற கெட்ட எண்ணம் கொண்ட மனிதர்களின் பிடிகளிலிருந்து நீங்களும் நானும் இறைவனின் படைப்பனைத்தும் விடுவிக்கப்படும்படியாய் இதோ அன்பினால், கிறிஸ்துவின் மீது கொண்ட அன்பினால் ஆட்கொள்ளப்பட்ட அனைத்தையும் ஆண்டவருக்குள்ளே புது படைப்பாக மாற்றும்படியாக தன்னுடைய துறவு வாழ்க்கையை அர்ப்பணித்த நம் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியாரோடு இணைந்து நம்மை ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். 2025 என்கிற இந்த ஆண்டினுடைய நிறைவு செவ்வாய் கிழமையிலே இதோ நீர் எமக்கு பாதுகாவலராக தந்திருக்கிற புதுமை வல்லல் அருள்வாக்கு புனிதர் உம்முடைய திருமகனின் அன்பினால் ஆட்கொள்ளப்பட்ட புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரையை தயவாய் ஏற்று இதோபம் பிள்ளைகள் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தவரே, அளவில்லா அன்பை எங்கள் மேல் பொழிந்தவரே, நான் வாழ்கிறேன் நீங்களும் வாழ்வீர்கள் என்று சொல்லி வாழ்வின் பாதையில் எங்களை அற்புதமாய் வழி நடத்தி வந்திருக்கிறீரே. நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கண்ணீரோடு வந்த, மிகுந்த கவலை தோய்ந்த முகத்தோடு வந்த, வாழ்வின் பல்வேறு தடைகளோடு போராடி கொண்டிருந்த
அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஐயா என்று சொல்லி கதறின உம் பிள்ளைகளின் வேண்டல்களுக்கு நீ செவி கொடுத்திருக்கிற. உம் பிள்ளைகளின் வாழ்வில் சுமையாயிருந்த தருணங்களை எல்லாம் உடைய இலைப்பாற்றியினாலே மாற்றி போட்டிருக்கிறேன். உம் பிள்ளைகளின் உள்ளத்திற்கு இல்லங்களுக்கு அமைதியை சமாதானத்தை கொணர்ந்திருக்கிறேன். மகிழ்ச்சி எங்கே போனது என்று தேடிக்கொண்டிருந்த பிள்ளைகளின் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை காணும்படியாய் செய்திருக்கிறேன். நன்றி அப்பா. உடைய பிள்ளைகளின் மகிழ்ச்சியை உடைய பிள்ளைகள் தொலைப்பதற்கு காரணமாயிருந்து உடல் மன நோயின் கட்டுக்களிலிருந்து, உடைய பிள்ளைகளின் பொருளாதார பற்றாக்குறைகளிலிருந்து, கடன் நெருக்கடிகளிலிருந்து, கடன் வாங்கியவர்களிடமிருந்து கிடைத்த அபமான நிலைகளிலிருந்து இதோவும் பிள்ளைகளை தேற்றி விடுதலை கொடுத்திருக்க. ஆண்டு முழுவதும் நலன்களால் உன்னை முடிசூட்டுவேர் என்கிற உடைய வார்த்தையின்படியே அந்தோனியாரின் பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் எண்ணில்லா நன்மைகளை செய்து இரக்கம் காட்டி வழி நடத்தி வந்திருக்கிறது. மருந்துகளாலும் மருத்துவர்களாலும் தேராத இந்த உடம்பை ஆண்டவரே உடைய ஒரே ஒரு வார்த்தை, உடைய இரக்க மிகுந்த பார்வை நலமாக்கி இருக்கிறதே. நன்றி அப்பா. பிள்ளை வரத்திற்காக, திருமண வரன்களுக்காக, வேலை வாய்ப்புக்காக கையேந்தி நின்ற உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில அதிசயம் காணும்படியாய் நீ செய்திருக்கிற. உன் பிள்ளைகள் வேண்டின வேலைகளை கொடுத்திருக்கிறேன். அரசு பணிகளிலே உன் பிள்ளைகளுக்கு உயர்வை கொடுத்திருக்கிறேன். உன் பிள்ளைகள் கையிட்டு செய்த வியாபாரத்திலே, வேளாண் தொழிலிலே உடைய பிள்ளைகள் நிறைவை காணும்படியாய் செய்திருக்கிறீர்கள். நன்றி அப்பா. நல்லவரே, அன்பு என்ற பெயர் கொண்டோனே, இதோ இந்த நாளிலும் கூட, இந்த ஆண்டினுடைய நிறைவு செவ்வாய்க்கிழமையாக இருக்கிற இந்த ஒரு நாளிலும் கூட தோவும் திருமுன்பாக கையேந்தி தங்கள் இதயத்தை உம்பால் எழுப்பி கண்ணீரோடு உம் பிள்ளைகள் ஒப்புக் கொடுக்கிற எல்லா வேண்டல்களுக்கும் கனிவுடன் செவி சாய்ப்பீராக. இந்த ஆண்டு போகட்டும். இதோ பிறக்க இருக்கிற புதிய ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வாதமான நாட்களாய் அமைய ஆண்டவரே எங்கள் மீது இறங்கும் ஐயா என்று தங்கள் தேவைகளை ஒப்புக் கொடுக்கிற, தங்கள் கவலைகளை ஒப்புக் கொடுக்கிற, தங்கள் கண்ணீரை ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு மகனுக்கு மகளுக்கும் இயேசுவே உமது இரக்கம் கடந்து செல்லும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பல்வேறு பிரிவினை சக்திகளால் சிதறுண்ட மானுடமாக இன்றைக்கு பிளவுபட்டு நிற்கிற, குழப்பங்களுக்கு மத்தியிலே ஆதாயம் தேடுகிற பல்வேறு சுரண்டல் மனநிலை கொண்ட பிள்ளைகளினுடைய ஆதிக்க பிடியிலிருந்து நீரேவும் பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக இயேசுவே, தாவீதின் மகனே எங்கள் மீது இறங்குமையா என்று தங்களை ஒப்புக் கொடுக்கிற, தங்களுடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர் விட்டு கதறுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் இறங்குவீராக. உடைய பிள்ளைகளை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற எல்லா வகையான தீமையின் தாக்குதல்களிலிருந்து, அலகையின் அந்தகார சக்திகளின் கட்டுக்களிலிருந்து இயேசுவே உடைய வல்லமையின் பெயர் உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையாய் அமையும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளை பாதித்து கொண்டிருக்கிற உடல் மன நோய்களிலிருந்து, உடைய பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற போதை பழக்க வழக்கங்களின் பிடிகளிலிருந்து, இன்னும் உடைய பிள்ளைகளை வாழவே விடாதபடிக்கு, உடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியை காணவே விடாதபடிக்கு, உடைய பிள்ளைகள் உயர்வை அடையாதபடிக்கு, உடைய பிள்ளைகளை நடைபிணமாக்கி கொண்டிருக்கிற எல்லா கட்டுக்களையும் இயேசுவே உடைய வல்லமையின் பெயர் உடைத்து போடும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எல்லாம் செய்ய வல்லவர். உம் பிள்ளைகள் மீது இறங்குகிறவர். உம் பிள்ளைகளை கண்ணின் கருவிழி போல காத்து வழி நடத்துகிறவர். இதோ இந்த உலகம் அவர்களை ஒரு பொருட்டாக கருதாது போனாலும் கூட, கண்டும் காணாது விலகி சென்றாலும் கூட, இதோ உம் பிள்ளைகளுக்கு அருகில் இருப்பவர். உம் பிள்ளைகளுக்குள்ளே நீர் வாசம் செய்கிற தெய்வம். இதோ என் உள்ளங்கைகளிலே உன் பெயரை நான் பொறித்து வைத்திருக்கிறேன். என் கண்களுக்கு முன்பாக நீ விலையேற பெற்றவர் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளையையும் பொக்கிஷமாக பார்க்கிற தெய்வம். அப்படியான உம் அருள் பார்வை, உம் அன்பு பார்வை எங்களை ஆட்கொள்வதற்காய் நன்றி. இயேசுவே, எங்கள் இல்லத்தை நீர் உடைய பிரசன்னத்தால் நிரப்புவதற்காய் நன்றி.
எங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய எங்கள் பணிகளையும் எங்களுடைய தொழில்களையும் வியாபார முன்னெடுப்புகளையும் நாங்கள் கையிட்டு வேலை செய்யக்கூடிய எல்லா வேலைக்கான தலங்களையும் நீர் உடைய பிரசன்னத்தால் ஆசீர்வதிக்கிற உடைய கிருபைக்காய் நன்றி. நாங்கள் வளர்க்கக்கூடிய ஆடு மாடுகளுக்கு பயிர் பச்சைகளுக்கு உமது இரக்கம் வான்மழையாய் ஆண்டவரே உமது இரக்கமாய் எல்லா வகையான பாதிப்புகளில் இருந்தும் உம் பிள்ளைகள் விடுதலையை பெற்றுக்கொண்டவர்களாய் இந்த கால்நடை வளர்ப்பு வழியாக வேளாண் தொழில் வழியாக நிறைவை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் உடைய பிள்ளைகளுக்காக செயல்பட போகிற உடைய ஆற்றல் நிறைந்த காரியங்களுக்காய் நாங்கள் நன்றி கூறுகிறோம். இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்திற்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மாண்பியர் கீதம் பாடி இயேசுவின் ஆசீரை பெற்றுக்கொள்வோம். வருள்ளடையாழத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புழங்களாழி மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. தாவீதின் மைந்தனே, மனம் இறங்கும் ஐயா. உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா.
எந்தன் இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. தொழுவினில் மனுவாய் பிறந்தவரை தொழுதிட ஆலயம் நுழைந்திடுவோம். தொழுவினில் மனுவாய் பிறந்தவரை தொழுதிட ஆலயம் நுழைந்திடுவோம். தந்தையின் மைந்தர் அழைக்கின்றார், தந்தையில் பிறந்தவர் அழைக்கின்றார். வானவர் வரவில் மகிழ்ந்திடுவோம், வழியினில் நாமும் கழந்திடுவோம். தொழுவினில் மனுவாய் பிறந்தவரை தொழுதிட ஆலயம் நுழைந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, 2025 தொடங்கின மாதிரி தெரிஞ்சிச்சு. கடன்னு ஆண்டினுடைய நிறைவுக்கு நாம் அழைத்து வரப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் செயல் இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்கிற திருப்பாடல் வார்த்தைகளுக்கு ஏற்ப ஆண்டவர் புனித பதுவை அந்தோணியாரின் அருட்காவலுக்குள்ளே அற்புதமாக நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆராதனை டிவி என்கிற இந்த ஒரு இணையத்தின் வழியாக புனித பதுவை அந்தோணியாரின் பெயரை சொல்லி கூப்பிடுவதற்கு, அவருடைய பரிந்துரையை தேடுவதற்கு, அவர் வழியாக கடவுளுடைய இரக்கத்தை நன்மைகளை நாம் அனுபவிப்பதற்கு கடவுள் நமக்கு மாபெரும் காரியம் செய்திருக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நன்மைகளின் தெய்வத்திடம் ஆண்டவரிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். புனித பதுவை அந்தோணியார் எப்படி இயேசுவுக்குள் தன்னை சரணடைய செய்தாரோ அதே ஒரு உணர்வோடு நம்மையும் அவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். இந்த வேளையில் நமக்கு உதவி செய்யக்கூடிய பல்வேறு நல்ல உள்ளங்கள், குறிப்பாக இந்த ஆசீர்வாதம் நம் இல்லங்களை எட்டுவதற்கு தங்களை அர்ப்பணித்து கொண்டிருக்கக்கூடிய ஆராதனை டிவியில் தங்களை அர்ப்பணித்திருக்கிற அன்பு உள்ளங்கள், இன்னும் அநேகர் தங்களுடைய திருப்பலி கருத்துக்களை ஜெப உதவிகளை வேண்டி விண்ணப்பிக்கிறார்கள். அனைவரையும் இந்த திருப்பலி பீடத்தில் புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரையோடு இணைத்து ஆண்டவருடைய பேரன்புக்குள்ளே பேர் இரக்கத்திற்குள்ளே ஒப்புக் கொடுத்து ஆசி பெற தாழ்பணிந்து வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்ட இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பழைய அடிமை நிலையினால் விளைந்த பாவச்சுமையால் அழுத்தப்பட்டுள்ள எங்களை உம் பொரே திருமகன்
மனிதரான பிறப்பு நிகழ்வு விடுவிப்பதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 12 தொடங்கி 17 முடிய. என் பிள்ளைகளே, அவர் பெயரால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன. எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். தந்தையரே, தொடக்க முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். இளைஞர்களே, தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். சிறுவரே, நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். தந்தையரே, தொடக்க முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். இளைஞரே, நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள். கடவுளின் வார்த்தை உங்களுள் நிலைத்திருக்கிறது. தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். உலகின் மீது அதில் உள்ளவை மீது அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது. ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல், ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல. அவை உலகில் இருந்தே வருபவை. உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன. ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 96. பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. உலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கோர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கோர்வதாக. மக்கள் இனங்களின் குடும்பங்களே, ஆண்டவருக்கு சாற்றுங்கள். மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கோர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கோர்வதாக. உணவு படையல் ஏந்தி அவர் தம் கோவில் முற்றங்களுக்கு செல்லுங்கள். தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, அவர் திருமுன் நடுங்குங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, அவர் திருமுன் நடுங்குங்கள்.
விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. புலர்ந்தது நமக்கு புனித நாள், பிற இனத்தாரை வருவீர், இறைவன் மலரடி தொழுவீர். ஏனெனில் உலகின் மீது எழுந்தது பேரொளி இன்றே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 2 36 தொடங்கி 40 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்தபின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு நிறைந்தவர்களே, வார்த்தை மனிதரான அன்பு மனித அவதாரத்தை எடுத்து வந்த மாபெரும் மறை உண்மையை கொண்டாடக்கூடிய கிறிஸ்து பிறப்பு காலத்தில் இன்றைக்கு வாசகமாக அமைந்திருக்கிற முதல் மற்றும் நற்செய்தி வாசகங்கள் இறைவனின் சாயலில் நமக்கு உறவுகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறவர்களை, இறைவனின் படைப்புகளை உண்மையிலேயே நாம் அறிந்திருக்கிறோமா? அந்த அறிதல் என்பது எந்த நிலையில் நமக்கும் இறைவனுக்கும் இடையே, நமக்கும் சக மனிதர்களுக்கும் இடையே, நமக்கும் இறைவனின் படைப்புகளுக்கும் இடையே சரியான புரிதலை கொடுத்திருக்கிறது. உறவின் ஆழத்திற்கு இட்டு சென்றிருக்கிறதா என்பதெல்லாம் இன்றைக்கு நம் முன்பாக வைக்கப்படுகிற கேள்வியாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எனக்கு எங்கள் அப்பாவை தெரியும், எனக்கு என் கணவரை தெரியும்,
எனக்கு என் அம்மாவை தெரியும், எனக்கு என் பொண்டாட்டியை தெரியும், அப்படியெல்லாம் நம்ம சொல்லிக் கொள்வதுண்டு. ஆனால் இந்த தெரியும் என்பதில் அறிதல் என்பது எதை அடையாளப்படுத்துகிறது? எங்கள் அப்பா பேரை தெரிஞ்சிருக்கிறது அல்ல, ஒருவருடைய நீளம், உயரம், அகலத்தை தெரிந்து வைத்திருப்பதல்ல, ஒருவருடைய நிறம் என்ன தெரிந்து வைத்திருப்பதல்ல, அல்லது அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க, என்ன வேலை செய்கிறாங்க, இதை தெரிந்து வைத்திருப்பது மட்டுமல்ல அறிதல். அறிதல் என்பது ஒருவரை அன்பு செய்வது, அந்த அன்பு செய்வதின் நீட்சியாக, தொடர்ச்சியாக அவர்களுக்கு பணிந்து நடப்பது. அதுதான் உண்மையான அறிதல். ஆபிரகாம் தன்னை அழைத்த கடவுளை அறிந்திருந்தார். மோசே தன்னை அழைத்த கடவுளை அறிந்திருந்தார். இறைவாக்கினர்கள் இறைவாக்கு பணிக்கு தங்களை அழைத்த அந்த கடவுளை அறிந்திருந்தார்கள் என்றால் அவர்கள் இறைவனை அன்பு செய்தார்கள். இறைவன் அவர்களுக்கு கொடுத்த கட்டளைகளின்படி தங்கள் வாழ்க்கையை கட்டமைத்தார்கள். நான் காட்டுகிற ஊருக்கு போ என்றால் உடனடியாக புறப்படுகிற ஒரு ஆளுமையாகத்தான் ஆபிரகாமை பார்க்கிறோம். என் மக்களை மீட்பதற்காக நான் இறங்கி வந்திருக்கிறேன் என்று அந்த மீட்கும் பணியில் என் உடன் உழைப்பாளராக நீ என் சார்பாக செயல்படு, மோசே செயல்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். நான் எதையெல்லாம் சொல்லும்படியாக உனக்கு கட்டளையிடுகிறேனோ அதையெல்லாம் சொல், யாருக்கும் பயப்படாத, துணிந்து சென்று நான் உன் நாவிலிருந்து பேசுகிற அந்த வார்த்தைகளை உரக்கச் சொல். இறைவாக்கினர்கள் உரைத்திருக்கிறார்கள். அரசனுக்கு முன்னாடி அப்படியெல்லாம் பயந்தெல்லாம் அவங்க வாழலை. பிரியமான பிள்ளைகளை, அதுதான் அறிதல். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு அறிதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? ஏன்னா ஆண்டவர் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக திருத்தூதர் யோவான் வழியாக நமக்கு ஆழமான உண்மைகளை சொல்லுகிறார். நீங்கள் இந்த உலகத்தை வெறுப்பவர்களாக இருந்தால்தான் இறைவனை அன்பு செய்ய முடியும், இறைவனை அறிந்து கொள்ள முடியும். அப்படின்னா அப்போ இந்த உலகம் கெட்டதா, தீமையானதா? உலகம் தன்னிலே தீமையானது அல்ல. என தொடக்க நூல் புத்தகத்தில் முதல் அதிகாரத்திலே பார்க்கிறோம், கடவுள் தாம் படைத்த அனைத்தையும் நோக்கினார், அனைத்தும் நன்றாய் இருந்தன. அப்ப இந்த உலகத்தை வெறுக்க வேண்டும் என்று திருத்துதர் யோவான் இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லுகிறார் என்றால் அது ஒரு அடையாளம். தீமையை நாம் வெறுக்க வேண்டும். கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை சிதைக்கக்கூடிய பாவத்தை வெறுக்க வேண்டும். சக மனிதரை பொருளாக பார்க்க தூண்டக்கூடிய, பயன்படுத்தி தூக்கி எறிய தூண்டக்கூடிய இச்சையை நாம் வெறுக்க வேண்டும். கீழ்த்தரமான கேவலமான ஆசைகளை நாம் வெறுக்க வேண்டும். இதுதான் இந்த உலகம் என்கிற சொல் வழியாக திருத்துதர் யோவான் நமக்கு சொல்லக்கூடிய சிந்தனையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆக இந்த உண்மையான அன்பு என்கிற உணர்வு நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்பதுதான், அது இறைவனோடு கூடிய உறவிலும் சரி, இறைவனின் சாயலில் இருக்கக்கூடிய மனிதர்களோடு நாம் பழகுகிற போதும் சரி, இறைவனின் படைப்பாக இருக்கக்கூடிய இயற்கை, செடிகள், மரங்கள், கடல், ஆறுகள் அனைத்தையுமே நாம் அன்பு கண்கொண்டு பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். நாம் எந்த அளவுக்கு அறிதலில் இன்றைக்கு வலு குறைந்தவர்களாக அல்லது பலகீனர்களாக, உண்மையான அறிதல் என்றால் என்னவென்றே தெரியாத நிலைக்கு நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கதை உதாரணமாக இருக்கிறது. திருமணமான பெண், அந்த அம்மாவுக்கு மனசில் ரொம்ப நாளாக ஒரு சங்கடம். யார் இந்த சங்கடத்தை தீர்த்து வைப்பா?
இந்த மன கஷ்டம் எப்படி என்னை விட்டு நீங்க போகுது? அப்போ சொல்கிறாங்க, நம்ம ஊருக்கு ஒரு ஞானி வந்திருக்கிறார், அந்த ஞானிகிட்ட போய் உன் பிரச்சனையை சொன்னீன்னாக்க கண்டிப்பாக அதற்கு தீர்வு வரும். ஓடோடி சொல்லுகிறாள். அப்போ முகவாட்டமாக வரக்கூடிய அந்த பெண்மணியை பார்த்து, என்னம்மா உன் பிரச்சனை என்னம்மான்னு கேட்குறார். அப்போ இந்த பெண் சொல்லுகிறாள், எனக்கு புருஷன் ஒருத்தர் இருக்கிறார், ஆனால் அந்த மனுஷன் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே இருக்கிறார். நான் எவ்வளவோ அர்ப்பணத்தோடு இல்லத்தில் அவருக்காக பணிபுரிகிறேன், வேலை செய்கிறேன். ஆனால் ஒரு நாள் கூட இது நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு இதை சிறப்பாக செஞ்சுருக்கிற, அல்லது இதை சிறப்பாக சமைத்திருக்கிறாய், ஒரு தடவை கூட பாராட்டி அந்த மனுஷன் பேசுகிறதே இல்லை, சிரிக்கவே மாட்டேங்கிறாருங்க ஐயா. இந்த மனுஷனோட எப்படி நான் வாழ்கிறது? இவரை மாற்றுவதற்கு, திருத்துவதற்கு ஏதாவது வழிவகை இருக்கிறதா? உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, ஒரு நாள் ஆசையாக சப்பாத்தி ரொம்ப மென்மையாக சாஃப்டாக செஞ்சு அவருக்கு போட்டேன். அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க என்னங்க சப்பாத்தி சாஃப்டாக இருக்குதா அப்படின்னு கேட்டேன். அவன் அந்த மனுஷன் சொல்கிறாரு, சாப்பிட்டா எப்படிடி சப்பாத்தி இருக்கும் அப்படின்னார். அவர் சொன்னது, உள்ளே போட்ட பிறகு எப்படி சப்பாத்தி இருக்கும்? இப்படிப்பட்ட மனுஷனோட எப்படிங்கய்யா வாழ்கிறது? அப்போ அவர், உன்னை நான் புரிஞ்சுக்கிறேம்மா, ஒரே ஒரு காரியம்தான், பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு போய் ஒரு புலி, அந்த புலியினுடைய மீசையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு முடியை மட்டும் நீ கொண்டுகிட்டு வந்து என் கையில் கொடுத்துரு. உன் புருஷனை நீ நினைக்கிற மாதிரி அப்படியே ஒரு யூட்டர்ன் மாற்றத்தை நான் கொண்டு வர உனக்கு உறுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அந்த மனுஷன் சொன்னதை இந்த அம்மா வேத வாக்காக எடுத்துக்கிச்சு. புலிக்கு தேவையான கோழி, ஆடு இதெல்லாம் நல்லா சமைச்சு எடுத்துக்கிட்டு போகுது. அப்போ ரொம்ப தூரத்தில் அந்த புலி தன்னுடைய கண்ணுக்கு தெரிகிறது. அதனால் இந்த அம்மாவுக்குள்ள பயம், புலி நம்மளை எதாவது பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லி. அப்போ இது அந்த அம்மா போய் அந்த புலிக்கு உணவை படைப்பதற்காக ஒரு இடத்துல வச்சுட்டு ஒதுங்கி நின்றுக்குது. வாசம் பிடிச்சி அந்த புலி வந்து அந்த உணவை சாப்பிடுகிறது. ஏன்னா வேட்டையாடி சாப்பிட்றத விட இப்படி வரக்கூடிய உணவு ரொம்ப சுவையாக தான் இருக்கும். அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில், புலிக்கு பக்கத்தில் போய் உணவை படைக்கிறது. இப்படி 3-4 நாட்கள் நெருங்க ரொம்ப பக்கத்துக்கு போயிடுச்சு. அந்த புலியும் கரெக்டாக டான்னு டயத்துக்கு வந்துடுது. அடிமை ஆயிடுச்சு இல்லை, வேட்டையாடி ஒருவேளை மானை வேட்டையாடினா மானுடைய கொம்பு எங்கேயா குத்தும், காயப்படும். இது ஆஃபர் அதுவாக வருது, இலவசமாக வருது அப்படிங்கிறது அந்த புலிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுனால அது ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். எந்த அளவுக்குன்னா, ஒரு 10 நாட்களுக்குள்ளாக அந்த அம்மா அது மேலே அப்படி தடவி விடுகிற அளவுக்கு அது நெருக்கம் காட்ட ஆரம்பித்து விட்டது. அப்போ ஒரு நாள் அப்படி 10ஆவது நாள் தடவிக்கிட்டே இருக்கும்போது அந்த புலிக்கு வலிக்காமல் ஒரு மீசை முடிய இந்த அம்மா பிடுங்கிருச்சு. கொண்டு வந்து ஓடோடி வந்து அந்த ஞானி இடத்துல, இந்தாங்க ஐயா நீங்கள் கேட்டது. அப்போ ஒரு குளிர்காலம், ஏறக்குறைய இந்த நாட்கள் போல தான். அவர் சுள்ளிகளை எல்லாம் எடுத்து போட்டு பொறுக்கி நெருப்பை எரிய விட்டு குளிர் காய்ந்து கொண்டு இருந்தார். இந்த அம்மா அறக்க பறக்க ஓடி வந்து, இந்தாங்க இந்தாங்க நீங்கள் கேட்ட புலியினுடைய மீசை முடி. அவர் அதை ரொம்ப கூலாக வாங்கி அந்த நெருப்பில் போட்டார். இந்த அம்மாவுக்கு உசுரே போயிடுச்சு. எவ்வளவு உயிரை பணயம் வைத்து இந்த ஒரு காரியத்தை செஞ்சு நான் கொண்டுக்கிட்டு வந்திருக்கிறேன், நீங்கள் என்னடானா அசால்ட்டாக தூக்கி நெருப்பில் போட்டுட்டீங்களே. அப்போ அவர் அந்த அம்மாவை பார்த்து சொன்னாரா, ஏம்மா, காட்டில் இருக்கக்கூடிய புலி, அந்த புலியையே 10 நாள் பழக்கத்தில் அதனுடைய மீசை முடியை பிடுங்குகிற அளவுக்கு உன்னால் வசியம் செய்ய, அதை அன்பு செய்ய உனக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்கிறதே, போமா, போய் உன் புருஷனை இன்னும் நல்லா அன்பு செய், இன்னும் எப்படியெல்லாம் அவருடைய மனம் விரும்பும்படி உன்னுடைய செயல்பாடுகள் அமையணுமோ போய் அன்பு செய்யுமா அப்படின்னு சொல்லி புலியையே உன் வசியத்துக்குள்ளே, உன்னுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வந்த உன்னால் உன் புருஷனை உன்னுடைய வட்டத்துக்குள் கொண்டு வருவதற்கு ரொம்ப எளிதாக தான் இருக்குது, அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் அந்த அம்மாவை அனுப்பி வச்சாருங்கிறது கதை. அன்புக்குரியவர்களே, அப்போ உண்மையிலேயே என் கணவனை நான் அறிந்திருக்கிறேனா, என் மனைவியை அறிந்திருக்கிறேனா, சும்மா தேவைக்காக
பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய உறவுகளாகத்தான். திருமணமாகி சில மாதங்களிலேயே சில வாரங்களிலேயே விவாகரத்து கோரி நாம் நிற்கிறோம் என்று சொன்னால் அங்கே உண்மையான அறிதல் இல்லை, அன்பு செய்யறது இல்லை. நான் ஏன் உனக்கு பணிஞ்சு நடக்கணும், நான் ஏன் உனக்கு இந்த வேலையெல்லாம் செய்யணுங்கிற அறிவு சார்ந்த கேள்விகள் ஆணவமாக திமிராக செருக்காக நம்மிடமிருந்து வெளிப்படுகிறது. அது உண்மையான அறிதலுக்கு தடையாக இருக்கிறது. பிரியமான பிள்ளைகளை, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிற போது கைம்பெண் ஆனவர் கணவரோடு 7 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான வாழ்வு என்று கடவுளை நோக்கி கேள்வி கேட்கிற மகளாக அல்ல, மாறாக 84 வயதிலும் நோன்பிருந்து ஜெபித்து அல்லும் பகலும் திருப்பணி பணியக்கூடிய ஒரு பெண் இறைவாக்கினராக இந்த அன்னாவை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கடவுளின் அன்பு எந்த அளவுக்கு இந்த இறைவாக்கினர், புதிய ஏற்பாட்டின் இறைவாக்கினராக பார்க்கப்படுகிற இந்த அன்னாவை எப்படி அந்த அன்பு தூண்டி வழிநடத்துகிறது என்பதை நாம் பார்ப்போம். அந்த குழந்தையை குறித்து எல்லாருக்கும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மகளாக, கடவுள் தன்னுடைய உள்ளத்திலிருந்து பேசக்கூடியதை அங்கே பேசுகிற நபராக மட்டுமல்ல, அந்த கோவிலில் தன்னால் இயன்ற அத்துணை திருப்பணிகளையும் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய துறவர சபைகளாக இருக்குது. ஆண்கள் சபையில் சேசு சபை, சலேசிய சபை, அப்படி நிறைய சபைகள் இன்றைக்கு இருக்கு. கார்மேல் சபை இருக்கிறாங்க, நற்செய்தி தூதுவர்கள் சபை இருக்கிறாங்க, இன்னும் எம்எஸ்எஃப்எஸ், அப்படி சபைகளெல்லாம் இன்றைக்கு ஏகப்பட்ட சபைகள் இருக்கிறது. அதே போல் பெண்கள் துறவிகளாக இன்றைக்கு நம்ம திருச்சி ஏரியாவிலேயே பார்த்தோம்னாக்க புனித அன்னாள் சபை, புனித வியாகுல மாதா சபை, அடைக்கல மாதா சபை, அப்படி நிறைய சபைகள் இருக்கிறது. உண்மையிலேயே இந்த துறவிகள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு முன்னோடி இதை நற்செய்தியில் நாம் பார்க்கிற இந்த கைம்பெண் ஆன இறைவாக்கினர் அன்னா, ஜெபமும் செயலும் இணைந்த ஒரு வாழ்வை அவர் வெளிப்படுத்துகிறார். அதைத்தான் இன்றைக்கு துறவர சபைகள் தங்களுடைய வாழ்வியல் ஆன்மீகமாக கொண்டிருக்கிறார்கள். இரண்டும் இரு கண்களை போன்றவை, ஒன்றை விட்டு ஒன்றை நாம் செய்துவிட முடியாது. அப்படின்னா அது அவ்வளவு தூரம் அர்த்தம் உள்ள ஒன்றாக இருக்க முடியாது. சேவையில்லாத ஜெபம் என்பது அது ஒரு சடங்காக சம்பிரதாயமாக இருக்கும். அதே போல ஜெபம் இல்லாத மன்றாட்டுக்களை புறந்தள்ளிய சேவை என்பது அது ஒரு விளம்பரத்துக்கான ஒன்றாக இருக்கும். அது அந்த அளவுக்கு ஆழத்திற்கு செல்லாது, அர்ப்பணத்தை கொண்டு வராது. பிரியமான பிள்ளைகளை, அப்ப இவைகள் இந்த அன்னாவுக்குள் இருந்து இயக்குகிறது என்று சொன்னால் அவர் உண்மையில் இறைவனை அறிந்திருந்தார். அந்த இறைவனை அறிந்திருந்தார் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையின்படி தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். இறைவனை ஆத்மார்த்தமாக அன்பு செய்தார். அந்த அன்பினால் அவருக்கு பணிந்து நடந்தார். அந்த பணிவை அந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு திருப்பணிகளிலே ஆக்கப்பூர்வமாக தன்னை இணைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு ஊழியராக அவர் முன்னிறுத்தப்படுவதை நற்செய்தி நமக்கு கொண்டு வருகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த இறை வார்த்தையின் பின்புலத்தில் நம் முன்பாக வைக்கப்படுகிற கேள்வி அதுதான். உண்மையிலேயே இறைவனை அறிந்திருந்தால், இயேசுவை அறிந்திருந்தால் எப்படி நம்முடைய வாழ்வு இருக்கும் என்பதற்கு நம்முடைய பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியார் ஆகச்சிறந்த முன் உதாரணமாக இருக்கிறார். இறை வார்த்தையை உள்ளத்தில் பதித்தவராக, அந்த இறை வார்த்தையின்படி இறைவனின் கட்டளைகளின்படி தன் வாழ்க்கையை முழுமையாக சரணடைய செய்கிறவராக, அந்த அன்பை எல்லாருக்கும் எடுத்து செல்லக்கூடிய மாபெரும் மீட்பின் கருவியாக அவர் செயல்பட்டிருக்கிறார் என்பது நாம் மறுக்க முடியாத உண்மை. எனவே நம்முடைய பாதுகாவலரை போல, இந்த அன்னாவை போல, புனித கன்னி மரியாவை போல, புனித யோசேப்பை போல நாமும் இறைவனை அன்பு செய்யக்கூடிய பிள்ளைகளாக, எப்படி இவர்கள் உலகத்தை வெறுக்கக்கூடிய, இந்த உலகம் முன்வைக்கக்கூடிய தவறான கருத்தியல்களை வெறுக்கக்கூடிய, பாவத்திலிருந்து தங்களை விலக்கி நிற்கக்கூடிய, தூய்மையை நேசிக்கக்கூடிய, கீழ்த்தரமான ஆசைகளை இச்சைகளை எல்லாம் கட்டுக்குள் கொண்ட அந்த ஒரு அர்ப்பண வாழ்வை, புனிதமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்களும் அதே போல நாங்களும் வாழணும்.
அதன் வழியாக உண்மையான அந்த அறிதல் என்கிற அனுபவத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள, அது கடவுளை அறிதலோ நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை அறிதலோ, அந்த அறிதல் என்பது உண்மையிலேயே அவர்களை அன்பு செய்யக்கூடிய, அவர்களுக்கும் நாம் பணிந்து நடக்க வேண்டும் என்கக்கூடிய அற்புதமான ஒரு உணர்வை, இப்படி அந்தோனியார் அவருடைய சபையில் தன்னுடைய தலைவர்களுக்கெல்லாம் பணிந்து நடந்திருக்கிறார். அந்த பணிவு என்பது இன்றைக்கு நமக்கு தேவையான ஒன்றாக, அது நடிப்பாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நடிப்பை அல்ல, உண்மையான பணிவை, பணிபுரிதலை, அப்படிப்பட்ட ஒரு அன்பு செயலை நாமும் வாழ்வாக்குவதற்கு புனிதரோடு இணைந்து அருள் வேண்டுவோம். ஆமேன். கடுங்குளிரில் பிறந்தவனே, கம்பளியால் ஆடை தந்தேன். ஏழையாக வந்தவனே, எளிய மனதை உமந்தழிப்பேன். உலகையாழும் உத்தமனே, உந்தன் படைப்பாய் மாற்றிடுமே. உலகையாழும் உத்தமனே, உந்தன் படைப்பாய் மாற்றிடுமே. காணிக்கை தருகின்றேன் தேவா பாலா, கனிவுடனேற்றிடுவாய். என் உள்ளத்தை தருகின்றேன் முதல்வா தழைவா, அதை முழுமையேற்றிடுவாய். காணிக்கை தருகின்றேன் தேவா பாலா, கனிவுடனேற்றிடுவாய். என் உள்ளத்தை தருகின்றேன் முதல்வா தழைவா, அதை முழுமையேற்றிடுவாய். காணிக்கை தருகின்றேன். சகோதரிகளே, சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்று கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்கு உரிய மறை நிகழ்வாகிய இப்பெரு விழாவில் தோன்றினார்.
காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழ தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெறச் செய்யவும் படைப்புக்கள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்து செல்லவும் திருபுலமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், உம் திருமுன் கூடி ஜபிக்கின்ற புனித பதுவை அந்தோணியாரின் அன்பு பக்தர்கள், எங்களுடைய சிறப்பு ஜபங்களுக்குரிய நபர்கள் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இப்பலியில் நாங்கள் நினைவு கூறும் ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலர், கோடி அற்புதர், புனித பதுவை அந்தோணியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளின் அரசு நம்முடைய வர இயேசு நமக்கு கற்றுத்தந்த வார்த்தைகளில் அருள் வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருகு. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு இரத்தமும் எம்மை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் மது பரிவிரக்கத்தால் எம் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் எமை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள
நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்படச் செய்து அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நாளிலே நாசரேத்திலே வானதூதரின் வாழ்த்து கேட்டதே. அந்நாளிலே நாசரேத்திலே வானதூதரின் வாழ்த்து கேட்டதே. அருள்மிக பெற்ற மரி வாழ்க வாழ்கவே, ஆண்டவரின் ஆசி அருள் உம்மேல் உள்ளதே. அருள்மிக பெற்ற மரி வாழ்க வாழ்கவே, ஆண்டவரின் ஆசி அருள் உம்மேல் உள்ளதே. கன்னி மரியவள் அஞ்சி நின்றாரே, ஆண்டவர்க்கு நான் அடிமை என்றாரே. கன்னி மரியவள் அஞ்சி நின்றாரே, ஆண்டவர்க்கு நான் அடிமை என்றாரே. ராஜாதிராஜனே வாதி தேவனின் மானுவேல் பிறந்துள்ளார். ராஜாதிராஜனே வாதி தேவனின் மானுவேல் பிறந்துள்ளார். அந்நாளிலே நாசரேத்திலே வானதூதரின் வாழ்த்து கேட்டதே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன்.